வேதா, என்ன நாகராஜ் இன்னும் காணும்? அவர் ஃப்ரெண்ட பார்க்க போனார்ல, பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நீ வேணா ஒண்ணு பண்ண, என் கூட கார்ல வந்துரு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். அவரும் மெதுவா வீடு வந்து சேரட்டும். என்னம்மா, புருஷன் கூட ஜோடி போட்டு தான் போகணுமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன? இல்லை, எந்த வார்டுக்கு போயிருக்காரு என்னன்னு தெரியல. அவர்கிட்ட எப்படி சொல்லாம போக முடியும்? கால் பண்ணி சொல்லுமா, அவ்வளவுதானே. ஹலோ, என்னங்க, என்ன உங்களை ஆளையே காணும்? இல்லை அது இந்த பஞ்சாயத்தை செக்கப் கூட்டு போயிருக்காங்களாம். அவன் ரூமில் இல்லை, அவன் மட்டும் வெயிட் பண்ணுகிறேன். நீங்க வர லேட் ஆகும்னா நான் வேணா மல்லிகா கூட போகட்டுமா? அவங்க ட்ராப் பண்றேன்னு சொல்றாங்க. இதே என்னத்துக்கு நீங்கள் அவங்க கூடலாம் போனோம்? அதெல்லாம் ஒன்றும் தேவை, நான் வராருங்க. இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பஞ்சுவை பார்த்துட்டே வாங்க, நான் இவங்க கூட போறேன். இல்லை இல்லை, நான் வரேன். ஏங்க பரவாயில்லைங்க. இருங்க, நான் வரேங்க. ரொம்ப நாள் கழிச்சு வேதாஜி கூட பைக்கில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அத்தை போய் மிஸ் பண்ண முடியுமா? இவங்க என்னமோ குழந்த மாதிரி பேசினுக்கிறாங்க. அதுவும் கூட இவங்க இதுக்கு போகிறாங்க. சே, கண்ணு குட்டிக்கு பன்னி குட்டிக்கு கூட என்ன வேலை? சரி மல்லிகா, வரோம். நாகராஜ் பக்கத்துல உட்காந்துருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. ஃபீல் பண்ணாத மல்லிகா, இப்ப பாரு. எஸ்கூஸ் மீ. டைட்டா புடிச்சுக்கோங்க. அக்கா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் இரு, வண்டி கொஞ்சம் தூரம் தான் போகும், அதுக்கப்புறம் பாரு. ஐயோ வேதாஜி, ஐயோ உங்களுக்கு ஒன்றும் ஆலியே. சூப்பர். என்னக்கா, ரோட்ல விழுந்து கிடந்தாலும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? வேதாவும் நாகராஜும் வண்டியில போக கூடாதுன்னு சொன்னேன், அந்த வேலையை தான் நான் பண்ணேன். கீழே விழுந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஏதாவது செய்யணும், வாங்க. வேதாஜி, இல்ல நம்ம உங்க மனசுல இருந்து என்ன தூக்கி போட்டோம்னா சொன்னீங்க, பார்த்தா அப்படி தெரியலையே. எந்திரிங்க.
பண்றேன். பார்த்து படவ மாட்டேன்னு நினைக்கிறேன். பைக்கை பார்க் பண்ணி லவ் பண்ணிடுறோம். மூதேவி என்ன கேள்வி இது? கிலோ உண்டான். நீங்க பார்த்து எந்திரிங்க எந்திரிங்க. ஐயோ என்ன என்னாச்சு? பாத்து இது அதிகமான ஒரு ஆக்டிங் பண்ணு. இதே பாத்து மெதுவா. நாகராஜ் என்ன என்னாச்சு? ஏன் இப்படி? பைக்கு பிரேக் ஜாம் ஆச்சு, கீழே வந்துச்சு. நான் போய் பக்கத்து செட்ல ரிப்பேர் பண்ண வரேன். வேதாஜிட்டு ஐயோ இங்க பக்கத்துல மெக்கானிக் ஷெட் எதுவுமே இல்லையே. இதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுச்சுன்னு இது. ஆளுங்களை வச்சு இதெல்லாம் எடுத்து சரி பண்ண சொல்றேன். நீங்க 2 பேரும் என் கூட கார்ல வந்துருங்க, நாம போலாம். வேணா நாங்க பைக்ல போறோம். நாங்க பாத்துறோம். அதே என்ன பரவாயில்ல. ஏங்க இப்படி அடிக்கிற வெயில்ல வேதாவை வச்சுக்கிட்டு நீங்க கஷ்டப்படுறது பார்த்ததுன்னு அவங்களே கஷ்டப்படுத்த போறீங்களா? பீஸ் சென்டிமெண்டா சீன் போடுது. எனக்காக தானே நீங்க 2 பேரும் வந்தீங்க. நீங்க வாங்க. வா வேதா. நீ போ, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸா சொல்லிக்கிட்டு? அவர் வெயிட் பண்றாருல, போ. டேய், எங்க போயிட்டு இருக்கீங்க 2 பேரும் ஜோடியா? ஆஸ்பத்திரிக்கு. ஆஸ்பத்திரிக்கா? யாருக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, நம்ம மாமா, என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்க்க தான் போயிருந்தோம். அப்படியா? நல்ல விஷயம் தான். நல்லா இருக்காங்களா? சுகப்பிரசவம் தானே? நல்லா இருக்காங்க. சரி போங்க. இது நிஜமாலுமே இப்படிதானா? தாதாஜி எதை சொன்னாலும் நம்புறாரு. இவன் இங்க என்ன பண்றா? அந்த ஃபைல் கொடுங்க. அருண் மேடம். வீட்டு காரிடார்ல ஒரு பெரியவர் இருப்பாரு. சரி மேடம். இந்த ஃபைல் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி மேடம். இவன் இங்க என்ன பண்றா? என்ன ஃபைல் அது? கார்ல வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. ஓகே மேடம். பெருசுக்கு விஷயம் தெரியட்டும்னு நினைக்கிறியா? பின்ன இந்த மாதிரி ஏதாவது பண்ணி குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம வேலை நடக்கும். இந்த ஃபைலை பார்த்ததும் பெருசுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்து செத்த கூட போலாம். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான். இவ சிரிக்கிறத பார்த்தா நல்லதா படலையே. ஏதோ வில்லங்க இருக்கு. சார், யாருப்பா? என்ன வேணும்? யாருக்கு முன்னாடி 2 பேரும் இந்த வீட்டில் ட்ராப் பண்ணாங்க. இப்பதான் உள்ள போனாங்க. அவங்க இந்த ரிப்போர்ட்டை கார்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க சார். அவங்கள்ட்ட கொடுத்துருங்க சார். ரிப்போர்ட்டா? ஆமாம் சார். என்ன ரிப்போர்ட்டு? கொண்டா. நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ வேலை தான் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை மாமா இதை பார்க்கல. நீங்க போங்க. சரி மேடம். என்ன ரிப்போர்ட் அது? அது மாமா, வேதா பிரெக்னெண்டா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட் தான் இது. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது பாசிட்டிவா இருந்தா சொல்லிருப்பா. இப்போ எதுவும் இல்லைன்னு தான் வந்திருக்கு. ஓ, அதனாலதான் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரசவம் விஷயம் போய் சொன்னாலோ. இப்போ புரியுது. என்ன பண்றது, நேரம் சரியில்லை. நானும் நம்ம வீட்டுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன். எங்க நடக்குது? நேரம் காலம் மட்டும் இல்ல மாமா, அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருக்கிறது தான் காரணம். அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? கல்யாணம் ஆனதுல இருந்து ஹனிமூனுக்குன்னு அவங்களை எங்கேயும் அனுப்பி வைக்கவே இல்லையே மாமா. ஏமா, நாமளும் வேணாங்கிறோம். ஏதோ காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்றது? அவங்க கிட்ட சொல்லிட்டு பண்ணா அப்படிதான் மாமா ஏதாவது சொல்லுவாங்க. சொல்லாம நாம ஏற்பாடு பண்ணுவோம்.
அடுத்த வாரத்துல ஒரு 10 நாள், அதாவது 21ஆம் தேதி போனாங்கன்னா 30ஆம் தேதி அவங்க ரிட்டர்ன் வரா மாதிரி ஒரு ஃபாரின் டூர் ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. டிராவல் ஏஜென்ட் சொன்னா உடனே ஏற்பாடு பண்ணணும். ஆனா இதுங்க போகணுமே. அதை நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இதா உடனே பண்ணிடுறேன். நல்ல ஐடியா கொடுத்துருக்கிறேன்ல. 24ஆம் தேதி தானே கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்க மல்லிகா. என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். மாப்பிள்ளை இங்க இருந்தா தானடி கல்யாணம் பண்ணுவ. வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டா மல்லிகா, கல்பனா வந்திருக்கா. யாரு? கல்பனா வந்திருக்கா. அவ எதுக்கு இங்க வந்தா? தெரியல. போன தடவை நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரொம்ப பவ்யமா பேசுறா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? இவ இப்படி பம்மற ஆளே கிடையாதே. என்ன கல்பனா, எப்படி இருக்க? சாரி மல்லிகா, நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். அதுக்கப்புறம் வேதாவோட வந்தப்பதான் நாகராஜ் பேசினதெல்லாம் கேட்டேன். அப்பதான் உன் மேல எந்த தப்பும் இல்ல, நாகராஜ் மேலதான் எல்லா தப்புன்னு புரிஞ்சிச்சு. வேதாவே உனக்கு சப்போர்ட் பண்றப்போ நான் ஒரு தடவை யோசிச்சிருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே, உட்கார். ஆனா நீ இவ்ளோ அஜாகிரதையாவா இருப்ப மல்லிகா? உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை நீ எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கணும். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? உன் டிரைவர் அந்த ரிப்போர்ட்டை என் மாமா கிட்ட கொடுத்துட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அவர் ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பார்த்துட்டாரா? ஆமா, இப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்ல பெரிய பிரச்சனை. வேதா உனக்கு கால் பண்ணி சொல்லலையா? இல்லையே. இது தெரிஞ்சு மாமாவுக்கு திரும்ப நெஞ்சு வலி வந்து அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐயோ, என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நம்பி தானே நான் அந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட கொடுத்தேன். கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்களா? சாரிம்மா, நம்ம கார்ல தானே இருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். அந்த டிரைவர் பையன் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான்சென்ஸ். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அவருக்கே தெரிஞ்சு போச்சு. காட், என்ன பண்ணுவேன்? ஆமா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் உன் ஆயா வடை சுட நிலாவுக்கு போயிடுச்சு. ஒரு ரிப்போர்ட் ஏண்டி பிளான் பண்ணி ரிப்போர்ட் டிரைவர் கிட்ட கொடுத்துட்டு 2 பேரும் என்னமா நாடகம் ஆடுறீங்க? இவ அவகிட்ட கொடுத்தாலும் அவ கார்ல தான் இருக்குன்னு விட்டுட்டாளாம். இப்படி நாடகம் போட்டு போட்டு தானடி வேதாவை ஏமாத்தி வச்சிருக்கீங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்ன கேனச்சி நினைச்சியா? இனிமே உன்னோட எந்த பப்பும் வேகாதடி. உன்னை ஓட ஓட விரட்டுறது தான் இனிமே என்னோட ஃபுல் டைம் ஒர்க்கே. என்ன கல்பனா, ஏற்கனவே வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடிக்கிற வெயில்ல மூளைகளை குழம்பி போச்சா? இங்க வந்து இப்படி உளறிட்டு இருக்க. இங்க பாரு, நீ இல்ல உன் ஒட்டு மொத்த பரம்பரையும் வந்தாலுமே என்ன அடிச்சு விரட்ட முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. இத்தனை நாள் உன்னை எதிர்க்க ஆள் இல்ல, அதனால நீ தனி ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த. இப்ப நான் களத்துல இறங்கியிருக்கேன். இனிமே பார்க்கலாம்.
தெரியாம கேக்குறேன், என்ன பண்ண முடியும் உன்னால? ஆ? நான் எதை வேணாலும் செய்வேன். ஃபர்ஸ்ட் நீ நாகராஜ கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கல, அதை உடைச்சு காலி பண்ண போறேன். என்னப்பா ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? எதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இவ்வளவு பதட்டமா இருக்கிறேன். நான் 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 எங்கப்பா பதட்டமா இருக்கேன்? நான் நார்மலாக தானே இருக்கேன். டேய், நீ யாருகிட்ட பேசினாலும் நேர முகத்தை பார்த்தாண்ட பேசுவேன். எனக்கு தெரியும். ஏன்னா நீ ஒளிவு மறைவு இல்லாதவன். இப்போ என் கண்ணை சந்திக்க தைரியம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் பார்த்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுதுடா, உங்ககிட்ட ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதான் இப்படி தடுமாறுற. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லப்பா. இதை கூட நீ என் முகத்தை பார்த்து பேசலையாடா? பார்வை திருப்பிக்கிட்டல சொல்ற. இதுல இருந்தே தெரியுது இல்ல, என் பார்வையை சந்திக்க உனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா என் கண்ணை பார்க்க உனக்கு கூசுதுரா. ஏன்னா ஒரு தப்பு பண்ணவன் தான் இப்படி பிஹேவ் பண்ணுவான். பா என்னப்பா நீங்க? நான் என்னப்பா தப்பு பண்ண போறேன்? தப்பு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லப்பா. கெட்டவங்களுக்கு தப்பு பண்ணாலும் தப்பு தாண்டா. அப்பா அனிதா எங்க? ஒன்ன தாண்டா கேக்குறேன். அனிதா எங்க? பா அனிதா எங்க போனான்னு எனக்கு என்னப்பா தெரியும்? நான் அவளை தேடிட்டு தான் இருக்கேன். பார்த்தேன்டா, நீ தேடுற லட்சணத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனாலதான் உன்னை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன் இப்போ. டேய், உன்னை எனக்கு நல்லா தெரியும்டா, நல்லாவே தெரியும். உன்னை பிடிக்காதவங்க காணாம போனாலே தவிச்சு போயிடுவடா நீ. ஆனா இப்போ தேடுற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டு தேடாம இருக்கிற. அப்படி ஒரு நெஞ்சு கல் நெஞ்சு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். எனக்கு புரியுது. அப்பா என்னப்பா, நான் அப்படிலாம் எதுவும் செய்யலப்பா. நான் என்னப்பா செய்ய போறேன் அவளை? நான் என்னப்பா நீங்க என்ன போய் சந்தேகப்பட்டு? ஏய், என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னோட ஒவ்வொரு கண்ணா சேவிக்க எனக்கு அர்த்தம் தெரியும்டா. இந்த வீட்டுல என்னெல்லாமோ நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கண்டுக்காம இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்ப தேவையோ அப்ப தலையிடுவேன். அது வரைக்கும் நான் தலையிட மாட்டேன். அதுக்காக கிழவன் வயசாயிருச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிறாத. உன்னோட மேற்கொண்டு என்னடா பேச்சு? 24 மணி நேரம் டைம் தரேன்டா உனக்கு. அதுக்குள்ள அனிதா அந்த வீட்டுக்குள்ள வரணும், புரியுதா? இல்ல நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். அப்பா போய் கூட்டு வாடா. என்ன பஞ்சுவாலிட்டின்னு பாத்தியாக்கா? ஆமா ஆமா ஆமா. சரி, இப்போ வர சொன்னது எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கே தெரியாம தான் நான் வர சொன்னதா சொல்லியிருக்கேன். வெரி குட். போலாம். வேதா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தானே வர சொன்ன. நான் வர சொன்னா? நான் இப்ப வர சொன்னேன். நீ வர சொன்னதா சொல்லிதான் நான் வர சொன்னேன். எதுக்கு என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, உன் லைஃப் தான் எனக்கு முக்கியம். புரியுற மாதிரி பேசுறீங்களா? கல்பனா வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனாலே, வேதா கிட்ட சொல்லணும்னு சொன்னா நீ சொல்ல விடுவியா?
விட மாட்டல்ல? ஐயோ அக்கா, எதுக்கு இப்ப அதை பத்தி பேசுறீங்க? கல்பனா மிரட்டிட்டு போனாளா? எப்போ? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வேதா. இவங்க ஏதோ உளறாங்க. நீ நீ அதெல்லாம் கண்டுக்காத, விடு. நான் உளறேனா? பாத்தியாமா, இப்படிதான் இவ எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்கிறா. கேட்டா நீ சங்கடப்படக்கூடாது, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றா. அவளுக்கு நீ முக்கியங்கிற மாதிரி எனக்கு இவ முக்கியம் இல்லையா? அக்கா, இதுக்குதான் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? வேதா, கல்பனா என்ன மிரட்டலாம் ஒண்ணும் இல்ல. இவங்க ஏதோ உளறாங்க. சும்மா அவங்க வந்து பேசிட்டு தான் போனாங்க. இவங்க அதை எக்ஸ்ட்ராவா கிரியேட் பண்ணி இல்லாத போலதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ நம்பாத. நீ கிளம்பு, நீங்க வாங்க போலாம். இரு மல்லிகா, அவ உன்னையும் வயித்துல வளர்ற குழந்தையும் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. அவ சும்மா சொல்லிட்டு போனாளா?